الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழிக்க நெருநிலத்தை காக்காமல் வாய்ந்த இறைவனுக்கு மாமரம் புகழனைக்கும் அவனை எப்போதும் வேண்டுகொள்கிறார். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் தூதர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சொந்தமாகும் அனைத்து சொந்தம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களை உயிர்களை எல்லாம் கண்களாக பாவித்து அந்தவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை சேர்ந்த தாவியோடு யாருடைய நான் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தமனை சொல்லும் போகும் அழைப்பு சொல்லும் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான நீரை அதன் உண்மையான வழிகளை பின்பற்றி வாழ்வார்களோ அத்துடைய நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் யாழிக்காவுடைய நீயத்துடன் குறித்த நேரத்தில் இறைவனிடத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாரத இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் உள்ள ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயன் விசேடமாக நாம் தனிமையிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்வார். முதற்கு நடிகருக்கும் அவ்வாறுக்கும் அந்த தக்வாவை கொண்டு உண்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொண்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மாதத்திற்கு முன்னால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை ஆவலோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இருந்தோம். ரமலான் வரப்போகிறது என்பதற்காக ஆரவாரத்தோடு அந்த ரமலானை வரவேற்க தயாரான நாம் இன்று அந்த ரமலானை முடித்த மறு ஜும்ஆவிலே இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த ரமலான் எங்களுக்கு தந்த படிப்பினையில் ஆகக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? வரப்போன ரமலான் வந்தது, நாம் யோசித்து முடிப்பதற்குள்ளால் மாயமாய் மறைந்தது அல்லது பறந்தது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அவ்வளவு வேகமாக எங்களை விட்டு அது சென்று விட்டது. நிச்சயமாக சத்தியமாக ரமலானுடைய தலைப்புரை ஆரம்பிக்கின்ற பொழுது பார்க்கும் அத்துணை பார்வையாளர்களுடைய பார்வைக்கும் புலப்படாமல் முழு நாட்டு மக்கள் பார்த்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு சகோதரர்களுடைய கண்களுக்கு புலப்படுகின்ற அளவு வெட்டி எரிகின்ற நகத்தின் வடிவிலே தோன்றி அது முழுமதியாக மாறி திரும்பவும் மாதம் முடிகின்ற பொழுது அமாவாசைக்கு சென்று அந்த முழு நிலவு எப்படி சிறிதாக ஆரம்பித்து நாடொரு மேனியும் பொருள் வண்ணமுமாக வளர்ந்து முழுமதியாக மாறி பிறகு அப்படியே தேய்ந்து திரும்பவும் எப்படி இல்லாமல் இருந்து வந்ததோ அதே மாதிரி இல்லாமல் போனதோ அது மாதிரிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையும். பிறக்கும் பொழுது சிறு குழந்தைகளாக பிறந்த நாம் 40 வயது வரைக்கும் வளர்ந்து கொண்டே போவோம், உயர்ந்து கொண்டே போவோம். எப்பொழுது 40ஐ தொடுகிறோமோ திரும்பவும் இறங்கிக் கொண்டே போய் இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சத்தியமாக இதே மாதிரி ஒரு நாள் முடிவு பெறும். உலகத்தில் உள்ள எதுவும் நிரந்தரமல்ல என்பதற்கு எங்களை வந்து மறைந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு படிப்பினை, மிகப்பெரிய ஒரு பாடம். அந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஒரு பெருநாளை அல்லாஹ் தந்தார். இஸ்லாத்தில் 2 பெருநாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகம்
செய்திருக்கிறார்கள். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றது ஹஜ் பெருநாள். இந்த இரண்டு பெருநாட்களும் இரண்டு முக்கியமான பிரதானமான இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரண்டு பெருநாட்களையும் வைத்திருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, நோன்பு பெருநாள் இஸ்லாத்தின் நான்காவது கடமை. அதை முடித்ததற்கு பின்னால் அந்த ஒரு மாத கால நோன்பிருந்து இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த பெருநாள் ஹஜ் பெருநாள். இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமையான புனித ஹஜ் அரஃபாவுடைய நாளைக்கு மறுதினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜை முடித்து ஹாஜிமார்கள் தல்பியாவுடனும் தக்பீர் முழக்கத்துடனும் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் அந்த அரபா மைதானத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து வந்து அந்த புனிதமான கடனை முடித்ததற்கு பின்னால் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் அங்கே ஹஜ் பெருநாளை வைத்திருக்கிறார். இரண்டு பெருநாட்களும் உருவாக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ரை இந்த மண்ணுக்கு மேலால் நிலைநாட்டுவதற்காக, நிலையுறுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாட்களை தந்திருக்கிறார். மாற்று மதத்தினர்களை போல புத்தாடைகளை அணிந்தோம், வகை வகையான சாப்பாடுகளை உண்டு மகிழ்ந்தோம், நினைத்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுப்பிரயாணம் போய் சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு குழந்தைகளை நாம் சந்தோஷப்படுத்தினோம், எங்கள் திருநாள் முடிந்துவிட்டது, எங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் பெருநாள் கொண்டாடுகின்ற முஸ்லிம்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கத்தை, ஒரு உபதேசத்தை, ஒரு புத்திமதியை கிதாபுகளை எழுதி வைத்திருக்கிறார். வஅலமு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அன்னஹு லைஸ ஸஈர் மன் அத்ரக்கல் ஈத், யாரெல்லாம் பெருநாளை அடைந்து கொண்டார்களோ, பெருநாளை அடைந்து விட்டோம் என்பதற்காக அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியாது. லைஸ ஸஈர் மன் அத்ரக்கல் ஈத், பெருநாள் கிடைத்தது என்பதற்காக அவர் சீரோவித்தனத்தை, பாக்கியத்தை அடைந்தவராக அவரை கருத முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த பெருநாளிலே வஜம்மல வாஹிரஹு பில் லிபாஸில் ஜதீத், புத்தாடைகளை அணிந்து விட்டோம், எனவே பெருநாளை நாம் கொண்டாடிவிட்டோம், எனவே மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று அவர்களால் முடிவெடுத்துக் கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, வகை வகையான இனிப்பு பதார்த்தங்கள், வகை வகையான உணவுப் பொருட்களை சமைத்து செய்து அதை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி அந்த பெருநாளை நாம் கொண்டாடிவிட்டோம் என்று திருப்தி அடைய முடியாது. அதாவது சந்தோஷமான பேச்சுக்கள், கேலி கூத்துக்கள், விளையாட்டுக்கள், சிரிப்புக்கள். கண்ணியமான சகோதரர்களே, மாற்று மதத்தினர்களைப் போல இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற ஒரு கட்டம் எங்களுக்கு வந்ததை நாம் அனுபவித்து விட்டோம், எனவே நாம் மிக பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டோம் என்று ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அந்த பெருநாளை வைத்து நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. உண்மையான பாக்கியசாலி யாரு தெரியுமா? உண்மையான பெருநாள் யாருக்கு தெரியுமா? உண்மையான சீரோ, உண்மையான பாக்கியசாலி, உண்மையான பாக்கியசாலி யார் என்றால், முடிந்த ரமலானில் அவர் பிடித்த நோன்புகளையும் அவர் தொழுத ஏனைய தொழுகை போன்ற இதர வணக்கங்களையும் அல்லாஹ் யாரின் மீது, யாரிடம் இருந்து கபூல் செய்து கொண்டானோ இவர்களுக்கு தான் உண்மையான பெருநாள், இவர்களுக்கு தான் உண்மையான திருநாள். அந்த ரமலானிலே நடந்த தவறுகள், அந்த ரமலான் எதற்காக வந்தது? மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வந்தது. அந்த ரமலான் எதற்காக வந்தது? எதிர்காலத்திலே மனிதனுடைய உள்ளத்தில் தக்குவாவை உள்ளான் உள்ளபடி உறுதியாக பதிவு செய்ய வந்ததை, இந்த தக்குவாவை தந்து மகுபிரத் என்ற பாவ மன்னிப்பும் யாருக்கு அந்த ரமலானிலே கிடைத்ததோ இவர்களுக்கு தான் அந்த பெருநாள் உண்மையான பெருநாள். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஜகாத்துல் ஃபித்ரா என்ற அந்த சதகாவை கொடுத்து வஸல்லா ஸலாத்துல் ஈத் ஃபீ ஹிதாமி ஸியாமி, அந்த நோன்பு முடிகின்ற பொழுது அந்த இறுதியான அந்த சதகாவை கொடுத்து பக்குவமாக நேர காலத்தோடு குளித்து மனம் பூசி புத்தாடை அணிந்து அந்த பெருநாள் தொழுகைக்கு ஆஜராகி அந்த பெருநாள் தொழுகையையும் முறையாக தொழுதுவிட்டு அங்கு நிகழ்த்தப்படுகின்ற பிரசங்கத்தையும் சரியாக கேட்டுவிட்டு அந்த பெருநாளைக்கு இஸ்லாத்தில் இன்னும் ஒரு நாள் தேடி, இன்னும் ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹதீசுகளிலே. அதுதான் யௌமுல் ஜஸா. ஒரு மாத காலமாக அந்த ரமலானுடைய மாதத்தை அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய மாளிகைகளை செழிப்பாக்கியவர்களுக்கு அல்லாஹ் பரிசு கொடுக்கின்ற
அந்த நாளிலே பள்ளிவாசலுக்கு பெருநாள் தொழ வந்து நிரப்பமான பரிசு பொருட்களோடு அல்லாஹ்வுடைய அந்த பரிசை யாரெல்லாம் சுமந்து செல்கிறார்களோ இவர்களுக்குத்தான் அந்த பெருநாள் உண்மையான பெருநாள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு நாம் அந்த பெருநாளை கொண்டாடுகின்ற நாம் எந்த அளவுக்கு இந்த ரமலானை நாம் கழித்தோம், எந்த அளவுக்கு இந்த ரமலானில் நாம் பக்குவமாக இருந்தோம், இந்த மாதிரியான விடயங்களை நாம் மிகவும் உள்ளத்திலே கை வைத்து ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ரமதான் உலகம் இருக்கும் வரைக்கும் வருடம் முழுக்க சுழன்று கொண்டேதான் இருக்கும். அடுத்த வருடம் வரும், அதிலேயும் ரமதான் வரும், அதிலே ரமதான் தலைப்பிறை வரும், திரும்ப பெருநாள் வரும், இப்படி மாறி 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 வந்து கொண்டே போகும். ஆனால் ஒரு பெருநாள் எங்களுடைய வாழ்க்கையில் அது இறுதி பெருநாளாக இருக்கும். முடிந்த பெருநாட்களில் எங்களோடு எத்தனையோ பேர் இந்த பூமி பந்துக்கு மேலால் புத்தாடை அணிந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் அவர்கள் கபனாடையோடு கபருக்குள்ளே உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறார்களே. நிச்சயமாக சத்தியமாக இதே மாதிரி எனக்கும் ஒரு நாள் வரும். எனவே என்னை தாண்டி செல்கின்ற இந்த மாதிரியான நல்ல பல சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த இடத்திலே ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பயன்படுத்தியவர்கள் கூட ரமலானோடு மாத்திரம் அந்த வணக்கங்களையும் இபாதத்துகளையும் நிறுத்திவிடக் கூடாது. கொஞ்சம் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் தொடர்ந்து இரவு பகலாக குர்ஆனும் கையுமாக இருந்தவர்கள் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அதை தொட்டோமா? வளமையாக பார்த்து பழகிய கண்ணுக்கு அதை காட்டினோமா? வளமையாக ஓடி பழவிய நாக்குக்கு அந்த பழக்கத்தை நாம் கொடுத்தோமா? கண்ணியமான கனவான்களே, நோன்பிலே அதிகமான நேரங்களை செலவழித்து ஓதி இருப்போம். அந்த அளவு நேரம் செலவழித்து ரமதான் அல்லாத காலங்களில் ஓத முடியாது, ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் இப்லீஸை அல்லாஹ் அவிழ்த்து விட்டார். பொறுமை என்ற அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை அல்லாஹ் எடுத்து விட்டார். அது ஷஹ்ரு ஸபர், பொறுமையின் மாதம். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற மாதம். மனித உள்ளங்கள் அப்படியே திறந்திருக்கின்ற மாதம். ஆனாலும் கூட ஏதாவது அதிலே அரைவாசியையாவது நாம் அமலோடு தொடர்புள்ளவர்களாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கினோமா? இஷாவுக்கு பின்னால் இஷாவுடைய 2 ரக்காத் சுன்னத்தையும் தொழுது, 20 ரக்காத்துகள் தராவீகையும் தொழுது, வித்ருடைய தொழுகையையும் தொழுது, இறுதி பத்திலே கியாமுல் லைல் என்றெல்லாம் தொழுத நாம் ஏன் ரமதான் முடிந்ததற்கு பின்னால் இஷாவுடைய பிந்தின 2 சுன்னத்துகளை கூட தொழ முடியாமல் நாம் ஆகிவிட்டோம்? ஏன் அந்த 2 சுன்னத்திற்கு பின்னால் வித்ரு தொழாமல் ஒரு நாளை கூட கழித்து விடாதீர்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ரமலானுக்கு மாத்திரமல்ல வித்ரு, எல்லா நாட்களிலும் வித்ரு சுன்னத்தாக இருக்கிறது. சில இமாம்களிடத்திலே அது வாஜிபாக இருக்கிறது. ஏன் அதை தொடுவது எங்களுக்கு பாரமாக இருக்கிறது? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானில் யாருக்கு செய்த அந்த இபாதத்துகளும் பிடித்த நோன்புகளும் அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்தான் பாக்கியசாலி என்று சொன்னோமே. அப்படியான பாக்கியசாலியா அல்லது அங்கீகரிக்கப்படாத துர்பாக்கியசாலியா என்று எங்களுக்கு நாங்களே மார்க்ஸ் போட்டுக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ரமதானுக்கு பின்னால் ரமதானுக்கு முன்பிருந்ததை விட எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்க வேண்டும், எங்களுடைய அமல்களில் முன்னேற்றம் இருக்க வேண்டும். இது இருந்தால் முடிந்த ரமதான் கபூலியத்திற்குரிய அடையாளம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்கள், எனவேதான் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்களை பார்த்து, ஐயுகல் முஸ்லிம் யாமன் பனைத ஹயாதக அலல் இஸ்திகாமா ஃபீ ஹாதா ஷஹ்ரில் முபாரக் தும் அலா ذلك ஃபீ பகியத்தி ஹயாத்திக். அமலிலே இபாதத்திலே பகல் இரவு என்று மாறாமல் நிலைத்திருந்த நீ, கிளைத்திருந்த நீ, இஸ்திகாமத்தாக இருந்த நீ ரமதான் முடிந்ததற்கு பின்னால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதே. எந்த ரமதானுக்கு எந்த இறைவன் சொந்தக்காரனோ ஏனைய 11 மாதங்களுடைய ரப்பும் அவன்தான். எந்த ரமதானுக்கு எந்த ரப்பு ரமதானின் ரப்பாக இருக்கிறானோ அதே ரப்பு தான் ஏனைய 11 மாதத்திற்கும் ரப்பு. எங்கட பள்ளிவாசல் நிர்வாகம் 3 வருடத்திற்கு ஒரு முறை மாறுவது மாதிரி அல்லாஹ்வுடைய நிர்வாகம் மாறாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நாட்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடிக்குரிய ரப்பும் அவன் தான். நேரத்தின் ரப்பு அவன். ரமதான் மாதத்திற்கு மாத்திரமல்ல, அல்லது மண்
யாரெல்லாம் ரமதானை வணக்கமாக ஆக்கிக் கொண்டார்களோ அந்த ரமதான் முடிந்து விட்டது. ஆனால் ரமதானுடைய ரப்பு அவனுக்கு முடிவு கிடையாது. அவன் நித்திய ஜீவன், அவன் ஹயாத்தோடு தான் இருக்கிறான். எனவே இபாதத்து ரமதானில் மாத்திரமல்ல, இதர மாதங்களிலும் இருக்கிறது. மௌத்து வரும் வரைக்கும் இபாதத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் பிறப்பிக்கின்ற மிக முக்கியமான கட்டளை. ரமதானுக்கு மாத்திரமல்ல, வேண்டுமென்றால் ரமதானை கொஞ்சம் அதிகப்படியாக செய்து கொள்ளுங்கள். ரமதானில் செய்துவிட்டோம், எங்கள் கடமை முடிந்து விட்டது, எங்கள் பொறுப்பு தீர்ந்து விட்டது என்ற முடிவுக்கு ஒரு உண்மையான முஸ்லிம் வரக்கூடாது. எனவேதான் சொல்லுகிறார்கள், ரமதானில் உன் உடல்களை, உன் உறுப்புகளை அமலுக்கு இபாதத்திற்கு பழக்கப்பட்டதை நீ முடித்து விடாதே. தொடர்ந்து அந்த பக்குவத்தை பேணிக்கொள். வலா தஹ்திம் மா பனைத் பிஅவுனிக இலல் மஆசி. இந்த ரமதானிலே அமல்கள் செய்து, சதகாக்கள் கொடுத்து, ஜகாத்துகளை கொடுத்து, குர்ஆன் திலாவத்துகளை அதிகமாக ஓதி, இழ்திகாஃப் போன்ற அமல்களில் ஈடுபட்டு, இரவு தொழுகைகளில் எல்லாம் உன்னை வழக்கப்படுத்தியவளே, இப்படி இபாதத் செய்து சுவர்க்கத்தில் நீ உனக்காக கட்டி வைத்த மாளிகையை ரமதான் முடிந்த மறுகணமே அதை இடித்து தகர்த்து விடாதே. ரமதானில் நீ அடக்கி வாசித்த பாவங்களை கத்த வீழ்த்தி விடுவதன் மூலமாக, ரமதானில் நீ பொறுமையாக விட்டிருந்த பாவங்களை நீ திரும்ப செய்வதன் மூலமாக அவ்வளவு சிரமப்பட்டு நீ எழுப்பிய சுவர்க்கத்தின் கோட்டைகளை தகர்த்து விடாதே. சிகரெட் குடிச்சு பழக்கம் உள்ளவர்கள் ரமதான் பகலிலே எவ்வளவு பொறுமையாக இருந்தோம், அங்கேயும் பொறுமை இல்லாமல் இருந்தவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. ரமதானிலே அடக்கி வாசித்தோமா இல்லையா? ஹராமான பார்வைகளை விட்டு கண்களை பாதுகாத்தோமா இல்லையா? தேவையில்லாத பேச்சுக்களை யாராவது பேசினாலும் ஏப்பா நோம்பல்லவா என்று சொல்லி நாம் ஞாபகப்படுத்தி அந்த பக்குவத்தை தேடினோமா இல்லையா? அந்த மாதிரியான பக்குவத்தோடு இருந்து எங்களுக்கான சுவர்க்கத்தை கட்டியனா ஏன் அடுத்த நாளை எங்களுடைய கையினாலே அதை தகர்த்து விடுகிறோம்? செய்ய வேண்டாம். புதிதாக கட்டிய வீட்டிலே ஒரு சாதாரண வெடிப்பு விழுந்தால் எவ்வளவு கவலையாக இருக்கிறது, எவ்வளவு கை சேதப்படுகிறோம். உலகத்திலே கட்டுகின்ற மாளிகை அல்ல, சுவர்க்கத்திலே உனக்காக அந்த ஒரு மாத காலத்திலே நீ எழுப்பிய கோட்டையை ரமதான் முடிந்த மறுகணமே அந்த பாவங்களில் திரும்ப நீ மீள்வதன் மூலமாக அந்த கோட்டையை தகர்த்து விடாதே. யாமன் நத்தகஹு மௌலாஹு மினன்னார், நரகத்தை விட்டும் அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்ட அடியானே, ஈயாக்க அன் தஊத இலைஹா பிஃஅலில் மஆசி வல் அவ்ஸார், திரும்பவும் நான் அதே பாவத்தை தான் செய்வேன், அதே நரகத்திற்கு தான் போவேன் என்று அடம்பிடிக்காதே. நரக விடுதலை பெற்ற பாக்கியசாலிகளே, இந்த ரமதானை அல்லாஹ் ஒரு பக்குவமான மாதமாக உங்களுக்கு தந்த காரணத்தினால் அந்த ரமதானை ரமதானாக பயன்படுத்தி இறுதி பத்திலே தௌபாவிலே ஈடுபட்டு பாவக்கரைகளை போக்கி தங்களை பரிசுத்தப்படுத்தியவர்களே, அந்த நரக விடுதலை பெற்ற நீங்கள் திரும்ப பாவத்தின் பக்கம் மீள்வதன் மூலமாக அதே நரகத்துக்குத்தான் போவோம் என்று அடம்பிடித்து விடாதீர்கள். எவ்வளவு பக்குவமான உபதேசம், எவ்வளவு அழகான உபதேசம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், யாமன் யக்தாத ஹுரல் மசாஜித் வாஃபில் ஹாதிஹில் ஹக்வா அல் முபாரகா வலா துகல்லில் சிலதக பில் மசாஜித். ரமதானிலே பள்ளி புறாக்களாக இருந்தவர்களே, பள்ளிவாசலோடு அதிகமான தொடர்பு வைத்திருந்தவர்களே, எவ்வளவு செழிப்போ, எவ்வளவு வண்ண வண்ண மின் விளக்குகளினாலும் வகை வகையான வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய மாளிகைகளை செழித்தாக்கியவர்களே, நீங்கள் எங்கு செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் வந்தீர்கள்? அந்த ரமதான் முடிந்ததற்கு பின்னால் வேறு கிரகத்திற்கா நீங்கள் போய்விட்டீர்கள்? ஏன் அந்த பள்ளி வாசலுக்கு எடுத்து வைக்கின்ற எட்டுக்களுக்கு பழக்கப்பட்ட கால்களை நீங்கள் திரும்பவும் பழக்க தோட்டம் இல்லாத முடங்களாக நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள், நொண்டிகளாக நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள்? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதல்லாஹ் தலக்கரு மன் ஸல்லல்லாஹு ஃபீ மிஸ்லி ஹாதல் யௌம். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், ஆரம்பத்திலே நான் சொன்னதுதான், மாறி மாறி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ரமதான்கள் வரும், அது பாட்டுக்கு போகும். ஆனால் எல்லா ரமதானிலும் நானும் நீங்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்போமா இல்லையா என்பதற்கு யாரும் உத்தரவாதம் செல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட அவர்களுக்கும் ஒரு ரமதான் இறுதி ரமதானாக மாறிவிட்டது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெருநாள் நாளை கூட நாம் வாங்கின புத்தாடைகளை அணிந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்த நாம், அதே சந்தர்ப்பத்திலே எத்தனையோ பேர் வாங்கிய புத்தாடைகள் கூட்டிய பீரோவுக்குள்ளே இருக்கத்தக்கன அவர்களுடைய உடம்புக்குள்ளே கபன் சுத்துக்கள், கபனாறு, அவர் அந்த உடம்பு சுத்தப்படுகிறது, கபன் ஆடை அணிவிக்கப்படுகிறது. எத்தனையோ சுற்றுப்பிரயாணங்களுக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திட்டங்களை போட்டிருக்கிறோம். அவருடைய சுற்றுப்பிரயாணம் அவரோடு சங்கமமாகிறது. கண்ணியமான கருவான்களே,
இது மாதிரி நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் வரும். அந்த நாளைக்காக நாம் எங்களை தயாரிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமலான். சடங்காக ஏதோ ஒரு மாதத்திற்கு தந்து விட்டோம், அமல் செய்து விட்டோம், முடிந்து விட்டது என்றால் சடங்காக 27ஆம் இரவு ஒன்று சேர்ந்தோம், லைலத்துல் கத்ர் இரவை தேடினோம், தௌபா செய்தோம், எங்கள் கடமை முடிந்து விட்டது என்று அந்த தௌபா வளமையாக வாரத்திற்கு ஒரு முறை வருகின்ற ஜும்மாவுக்கு வந்து கடமையை முடிப்பது மாதிரி அல்ல. மௌத்துக்கு பின்னால் உள்ள நாளை மையமாக வைத்து எங்களை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிறான் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் என்னவென்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கப்பட்ட அல்-குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக சொல்லுகின்ற வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். இதற்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள். இதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை கொண்டு வருகின்ற வேலை முடிய போகிறது. கியாமத் நாள் பரியந்தம் வகையுடைய வாசல் மூடப்பட போகிறது. குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. இதற்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள். இதற்கு பின்னால் ரசூல்மார்கள் வரமாட்டார்கள். இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் அவர்களுக்குள்ள புத்திமதி இந்த குர்ஆன் தான். எனவே இறுதி நாள் வரும் வரைக்கும் வருகின்ற ஆக கடைசியாக பிறக்கின்ற மனிதனுக்குரிய புத்திமதியும் இதுதான். அத்துணை பேருக்கு மொத்தமாக இறுதியாக ஒரு புத்திமதியை சொல்வதற்கு அல்லாஹ் தீர்மானிப்பதாக இருந்தால் அது எவ்வளவு பொறுமதியான வாசகமாக இருக்க வேண்டும், எவ்வளவு முக்கியமான வசனமாக இருக்க வேண்டும். அது என்ன வசனம்? திரும்பவும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மௌத்தானதற்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படுகின்ற பொழுது அந்த சூருடைய காற்று உங்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கபறுகளை கிழித்துக் கொண்டு உங்களுடைய செவிகளை தட்டுகின்ற பொழுது ஒட்டு துணி இல்லாமல் உடம்பிலே படியப்பட்டிருக்கின்ற அந்த மணல் துகள்களோடு நீங்கள் எழும்புகின்ற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அந்த நாள் எந்த நாள் என்றால் அகிலத்தான்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மனித கோடிகள் நிறுத்தப்படுகின்ற நாள். எவ்வளவு காலம் நிறுத்தப்படுவார்கள்? ரமதானிலே தொழுத 20 ரக்காத் தராவீஹுடைய நேரமா? ரமதானிலே இரவிலே தொழுத கியாமுல் லைலுடைய நேரமா? மாதத்திற்கு ஒரு தடவையா அல்லது வருடத்திலே ஒரு மாதமா? கண்ணியமான கனவான்களே, அந்த கபறுகளில் இருந்து எழுப்பப்பட்ட மறுகணவே கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், யகூமூன மிக்தார ஸலாத்தின் யஸா, எழும்பிய உடனே என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் பதறியவர்களாக, டென்ஷன் உள்ளவர்களாக, திண்டாடியவர்களாக, கல்லோலப்பட்டவர்களாக எங்கு வந்திருக்கிறோம், என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கிறது, யார் எங்களை திரும்ப எழுப்பியது என்ற அந்த பிரமிப்பிலே 300 வருடங்களை கழித்து விடுவார். 300 வருடம் உலக கணக்கின் கண்ணியமான கனவான்கள். பூமி செம்பு தகடாக மலமளவென மாறும். அங்கே மரம், அங்கே நதி, கடல், மேடு, பள்ளம், குழி, குன்று எதுவும் கிடையாது. தனித்தரையே தரை, செம்பு தரை. சூரியன் 2 வீடுகளுடைய உயரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். இந்த உலகத்தை பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சூரியன் அல்ல. அந்த சூரியன் சுருண்டு கடலுக்குள்ளே விழுந்து எப்படியோ மறைந்து அழிக்கப்பட்டுவிடும். அங்கு பயங்கரமான இதைவிட பன்மடங்கு உள்ள சூரியனை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து வைப்பார். 300 வருடம் காலோ யாவைலனா மம்பாசனா மறுத்ததினா. ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற யாசின் என்ன சொல்லுகிறது? எழும்பி தலையிலே மண்ணை போட்டு எங்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், எங்களுடைய மண்ணறைகளில் இருந்து திரும்பவும் எங்களை உயிர் கொடுத்து எழுப்பியது யார் என்று குரல் கொடுத்த வல்லவை பாவிகள் எழுப்புவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த நாளைக்கு தயாராகத்தான் இந்த ரமலானை தந்தார். இந்த ரமலானை மைய புள்ளியாக எடுத்து ஏனைய மாதங்களிலே இதிலே எடுத்த பக்குவத்தை பயன்படுத்தி மௌத்து வரைக்கும் எங்கள் வாழ்க்கையை ரமலானாக ஆக்கினால் ரமலான் முடிந்த மறுதினம் எப்பொழுது பெருநாளாக மாறுகிறதோ அது மாதிரி இந்த உலகத்தை முடிக்கின்ற தினம் எங்களுடைய மௌத்துடைய தினம் தான் எங்களுடைய உண்மையான திருநாளுடைய தினமாகுமா, சந்தோஷமான தினமாகுமா. கண்ணியமான கனவான்கள், அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த நாளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே, உமது ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த நாளில் எல்லா மனிதர்களையும் எழுப்புவோம், எல்லா ஷைத்தான்களையும் ஜின்களையும் எழுப்புவோம், யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரையும் எழுப்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களில் ஒருவருக்கு அவர்கள் 1000 பேரை கணக்கு பார்க்க வேண்டும். இப்பொழுது உலகத்திலே மனிதர்களுடைய எண்ணிக்கை 800 கோடியா
அதை 1000 பெருக்கினால் எவ்வளவோ அவ்வளவு பேர் அங்கே இருக்கிறார். நிச்சயமாக அத்துணை பேரும் எழுப்பப்படுவார். ஒத்து துணி இல்லாமல் இருப்பார். 50,000 வருஷம் நிற்க வேண்டும். அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். அவசரமாக எடுக்க வேண்டிய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இருக்கும் போலீஸ்ல கூட எங்களால் நிற்க முடியாது. வாடகைக்கு பணம் கொடுத்து ஒருத்தரை அங்கு நியமிக்கின்ற நாம் 50,000 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காட்டுக்கு வேட்டைக்கு போகிற வேடன் அவனுடைய உரைக்குள்ளே எத்துணை அம்புகளை செருகி அடுக்குவானோ, நெருக்கமாக அடுக்குவானோ, அதை விட மிக நெருக்கமாக நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் முட்டி மோதிக்கொள்வீர்கள். சூரியன் 2 வில்லுகளுக்கு உயரத்திலே ஏறி காலிலே சினைப்பறிக்காது பூமி செம்பு தகடாகிறே. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், ஒரு கவலை சாப்பாடு இல்லாமல் 50,000 வருஷம் நிறுத்தப்படுவீர்கள். எங்கு நிறுத்தப்படுவீர்கள்? அவர்களை எல்லோரையும் நரகத்தை சூழ முட்டங்காலிலே உட்கார வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அங்கு மிம்பர் வேலைகள் கிடையாது. இருக்கிறது, அது யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட சாராரு. அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள நாளை மையமாக வைத்து தக்குவாவோடு பாவம் இல்லாமல் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட கடமைகளை செப்பனை நிறைவேற்றியவர்களுக்கு அந்த அரிசுடைய நிலை கிடைக்கும். அந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் கிடைக்கும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த 50,000 வருஷமும் உலகத்திலே நாம் தொழுகின்ற ஒரு பருவான தொழுகைக்கு எவ்வளவு நேரம் போகிறதோ அவ்வளவு நேரமாக அது அவர்களுக்கு சுருக்கி கொடுக்கப்படும் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் எங்களுடைய மையப்புள்ளி. கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், எதற்கு அந்த நாளிலே எழுப்பாட்டுவார்? அங்கு என்ன நடைபெற போகிறது? 50,000 வருஷம் என்று குர்ஆன் சொல்லுகிறதே. உங்களுடைய கணக்குப்படி 50,000 வருஷம் அந்த மஹ்ஷரிலே இருக்க வேண்டியவர். அதை தாங்க முடியாமல் சில பேர் சொல்வார்களா, யாவன் நரகமாக இருந்தாலும் பரவாயில்லைகள் போகுது, இந்த நாளில் இந்த மைதானத்தில் எங்களால் இருக்க முடியாது என்றால் எவ்வளவு கொடூரமாக, எவ்வளவு பயங்கரமான நாளாக இருக்கும். எனவே அல்லாஹ் சொல்கிறார், அந்த நாளை பயந்து கொள்ளும். எதற்காக அந்த நாள்? விசாரிப்பதற்காக வேண்டித்தான் அந்த நாள். அவர்களை அணி அணியாக வரிசையாக நிறுத்துங்கள். அத்தனை பேரும் விசாரிக்கப்பட போகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அல்லாஹ்வுடைய ரூஹ், இந்த ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் ரூஹில் உருவாக்கப்பட்டவர். أأنت قلت للناس اتخذوني وأمي إلهين من دون الله. ஈசாவே, உலகத்திலே நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால் உங்களையும் உங்களுடைய தாயையும் என்னை வைக்க வேண்டிய இடத்திலே பல கோடி பேர் வைத்தார். என்னை மனதிலே இருத்தி வணங்க வேண்டியவர்கள் என்னை வணங்காமல் உங்களை 2 பேரையும் வணங்கினார்கள். உங்கள் 2 பேரையும் வணங்க சொல்லி நீரா கட்டளை பிறப்பித்தீர். நடுநடுங்கி போய் விடுவார்கள். கண்ணியமானவர், ரசூல்மார்களையும் விசாரிப்போம். யாருக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களையும் விசாரிப்போம் என்று குர்ஆன் சொல்லுது. யாரும் தப்ப முடியாது. அந்த நரகத்திற்கு வராமல் நீங்கள் யாராவது இருக்க போகிறீர்களா? அந்த நரகத்திற்கு வராமல் உங்கள் யாராவது இருக்க போகிறீர்களா? யாரை பார்த்து கேட்கும் கேள்வி? நபியை பார்த்து. நபியே, நீங்களும் அந்த நரகம் வாழும் உறுதி. ஏன் தெரியுமா? நரகத்திற்கு மேலானதான் சுவர்க்கம் போக வேண்டும். எனவே ஆதமுடைய மக்களே, நீங்கள் எல்லோரும் நரகம் போவது உறுதி, சுவர்க்கம் போய் சேருவது சந்தேகம். ரொம்ப பயங்கரமான நாள், ரொம்ப பயங்கரமான நாள். வரிசையாக நிப்பாட்டப்பட்டதற்கு பின்னால் முதலில் ஜபானியாக்கள் வெளியே வருவார். அல்லாஹ் நாடியதற்கு மாற்றம் செய்யாத, கல்நெஞ்சம் படைத்த, கரடு முரடானவர், கடினமானவர், இரக்கமே படைக்கப்படாதவர். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ஷருடைய மைதானத்தில் மனித கோடிகள் 300 வருஷம் அலை கலந்து அங்கோடி இங்கோடி திண்டாட்டத்தில் இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு பாரிய சத்தம் வரும். சபானியாக்கள் அணிவகுத்து வருவார். முன்னால் அணி அணியாக வருவார். அதில் ஒருவருடைய உருவத்தை சொன்னார். 2 புறங்கள், கண் புறம், புருவ முடி இருக்கிறதே, இந்த புருவ முடி 2 முடிக்கும் இடைப்பட்ட அந்த நெற்றியுடைய பகுதி. ஒரு மனிதன் 100 வருஷம் நடக்கிற தூரம் அஃபீக்கும் ரப்பனா, எங்களுடைய ரப்பு உங்களில் யாராவது ஒருத்தரா என்று காபீர்கள் கேட்கின்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமானவர்களாக இருப்பார். சொல்லுவார்கள், ரப்பு இன்னும் வரவில்லை,
கண்ணியமானவர்களை இதோ வரப்போகிறார். சொல்லுகிறது அந்த நாளில் அல்லாஹ் மலக்குமார்களோடு அணிவகுத்து வருவார், விசாரிப்பதற்காக வேண்டி தோன்றுவார். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விசாரணை எப்படி நடக்கும்? ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லும் பொழுதே, உதாரணமாக அப்துல்லா என்று வைத்துக் கொள்ளுங்கள், எத்துணை அப்துல்லாக்கள் இருப்பார். ஒவ்வொருத்தரும் அடிமனது பலரும் நேரி நடுநடுங்கும். தந்தையுடைய பேரை சொன்னவுடனே ஜபானியாக்கள் வருவார். அவருடைய 2 புஜங்களை அப்படியே நெசுக்கி பிடித்து அவர்களுக்கு எல்லா மக்களும் வழிவிடுவார்கள். மீசானுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவார். அவனுடைய பட்டோலை அவருடைய கையிலே கொடுக்கப்படும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதிரையிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதன் தனக்கு முன்னால் இருக்கின்ற ஒருவருடைய தோல் புஜத்தில் கை வைப்பதற்கு எவ்வளவு இடைவெளி தேவையோ அவ்வளவு இடைவெளிதான் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இருக்கு. எவன் ஆதம் உதுருமின்றி ஆதமுடைய மகனே நெருக்கமாவா என்பார். நெருக்கம் எப்படி? ஒரு மனிதன் தன்னுடைய 2 கைகளையும் முன்னால் இருப்பவனுடைய கழுத்திலே வைப்பதற்கு எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு நெருக்கத்திலே அமர வைக்கப்படுவார். அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பார், ரொம்ப பயங்கரம். முதலாவது சொல்லுவான், அலம் அன்அம் அலைக், உலகத்திலே உனக்கு தேவையான சகல நியாமத்துகளையும் நான் சரியாக தந்தேனா? ஆம் யா அல்லாஹ். அலம் உர்சில் இலை, இந்த நாளுடைய பயங்கரம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் சகலதையும் படைத்தான். எங்கு ஓடினாலும், எங்கு ஒளிந்தாலும், எங்கு மறைந்தாலும் திரும்ப சத்தியமாக ஒரு நாள் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டே ஆகுவீர்கள் என்ற இந்த தூதுத்துவத்தை உங்களுக்கு சொன்னார்களா? ஆம் யா அல்லாஹ். அப்படி என்றால் நீ ஏன் இந்த நாளைக்கு தயாரிப்பிலே உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை? அந்த கேள்வியை கேட்ட மறுகணமே அவன் புரிந்து கொள்வான், என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆதமுடைய மகனே, விசாரணையில் ஒன்றை மாத்திரம் நான் இங்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாவங்களை விட்டு தன் நஃப்ஸை அடக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மகாமுர் ரப்பு இப்படித்தான் கொண்டு போய் அமர வைக்கப்பட்டு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவார். ரசூல்மார்களை சரியாக அனுப்பினேனா? ஆம். வெள்ளிக்கிழமை ஒரு பிரசங்கத்தை உருவாக்கி நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி நிகழ்த்தப்படுகின்ற சொத்துபாவை கேடு என்று சரி உன்னை வற்புறுத்தி நான் கேட்க வைத்தேனா? ஆம். நீ பள்ளிவாசலுக்கு வராவிட்டாலும் வீடு வீடாக வந்து கதவை தட்டி எழுப்பாட்டி உன்னை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வாழ்க்கையின் யதார்த்தம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் ஹக்கீகத் ஞாபகப்படுத்தப்பட்டதா? ஆம். எல்லாம் சொல்லு. பிறகு ஏன் நீ பாவத்தை செய்தாய்? பிறகு ஏன் நீ பாவத்தை செய்தாய்? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான், யா அப்தி அமஸ்தஹ்யைத மின்னி வஸ்தஹ்யைத மின் ஹல்கி, நீ ஒரு தவறு செய்கின்ற பொழுது 4 பேர் பார்த்து விடக் கூடாது என்று வெட்கப்பட்டாய். ஒரு தவறை செய்கின்ற பொழுது நீ 4 பேர் பார்த்து விடக் கூடாது என்று வெட்கப்பட்ட நீ ஏன் நானும் பார்க்கிறேன் என்பதற்காக வெட்கப்படவில்லை என்று கேட்பான். கேட்டுவிட்டு சொல்லுவான், நல்ல விஷயங்கள் எல்லாம் 4 பேர் பார்க்க செய்திருக்கிறாய், பாவத்தை மாத்திரம் 4 சிவருக்குள்ளே செய்திருக்கிறாய். நல்ல விடயங்களை எல்லாம் 4 பேர் பார்க்க செய்த நீ பாவத்தை 4 பேர் பார்க்கும் இடத்திலே செய்யாமல் 4 சிவருக்குள்ளே ஏன் செய்தாய்? ஓஹோ, அந்த பார்க்கிறவன் உன்னை கேவலமாக பார்த்து விடுவான் என்ற பயமா? அந்த பார்க்கிறவன் உன்னை ஏளனமாக பார்த்து விடுவான் என்ற பயமா? உன் குடும்ப மானம் என்னாவது, உன் குழந்தைகளின் எதிர்காலம் என்னாவது, உன் ஊருடைய அந்தஸ்து என்னாவது, அவன் உன்னை பார்த்து சீ என்று காரி துப்புவான் அல்லவா, உன்னை கேவலமாக கருதுவான் அல்லவா என்பதற்காக வேண்டி அவனுக்கு முன்னால் பாவத்தை செய்யாமல் இருந்த நீ நானும் பார்க்கிறேன் என்பதற்காக எனக்கு முன்னாலும் செய்யாமல் இருந்திருக்கலாமே, ஏன் செஞ்சாய்? ஏன் செய்தாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய மூஞ்சி முகத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது. வலது பக்கம் பார்ப்பார், நரகம் இருக்கும். இடது பக்கம் பார்ப்பார், நரகம் இருக்கும். விசாரணைக்காக 4ஆம் கட்டுக்கு போனவர்களுக்கு தெரியும் முடிவு என்ன ஆக போகுது என்ற திடுக்கம். ரொம்ப பயங்கரமான கட்டம். அல்லாஹ்வுடைய கேள்விக்களையை முடிக்கவில்லை. அகுந்து அஹ்வன் அலைக மின் சாயிர் இபாதி, அவனிடத்திலே கேட்கிறேன், இதற்கான பதிலை சொல்.
அவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி பாவத்தை செய்யாமல் பொறுத்துக் கொள்ள சகித்துக் கொள்ள முடியுமான உனக்கு நானும் பார்க்கிறேனே என்பதற்காக வேண்டி பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நான் கேட்கிறேன், பார்வையாளர்களுக்கெல்லாம் என்னை தனியாக கேவலமானவராக கருதி இருக்கிறாய் அல்லவா? எல்லா பாவத்திலும் எல்லோருக்கும் ஆசை இருக்கும். ஒரு அராப்பை பார்க்க எனக்கும் ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது அந்த பாவம் ஆசை தகர்ந்து போய்விடும், பயம் வந்துவிடும், மானம் அது மேலேறிவிடும். நீங்கள் என்னை என்ன நினைப்பீர்கள் என்ற பழக்கம் வந்துவிடும். அந்த பாவத்தை பார்க்க நான் விரும்ப மாட்டேன். இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறார். அவன் பார்க்கிறான் என்பதற்கு ஆசை நப்சு தூண்டிய பாவத்தை பார்க்காமல் பொறுமையாக இருந்த நீ நானும் பார்க்கிறேனே என்பதற்காக பொறுமையாக இருந்திருக்கலாமே, ஏன் செய்தாய்? குடைந்து குடைந்து கேள்வி மனுஷில பக்கத்து கலக்க கேள்வி ஆரம்பித்து விட்டான், அவன் நாசமடைந்து விட்டான் என்றார். அதில் சொன்னதாலே திரும்பவும் சொல்லுவான், என்னுடைய பார்வையை நானும் பார்க்கிறேன் என்று நீ என்னை துச்சமாக மதித்தாய். ஒரு சாதாரண அடியான் பார்க்கிறான் என்பதை நீ கண்ணியப்படுத்தினாய். சொல்லு, ஏன் செய்தாய்? கண்ணியமான கனவான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர், இந்த மனிதனுடைய முடிவு ரெண்டில் ஒன்றுதான் இருக்கு. ஒன்று அல்லாஹ் சொல்லுவான், ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, நீ உலகத்திலே செய்த சத்தத்துவா அலைக்க ஃபித் துன்யா ஃபஇன்னி அக்ஃபிருஹா லக்கல் யௌம். நீ செய்த ஒளித்தொழித்து மறைத்து மறைத்து செய்த பாவத்தை எப்பொழுது நான் உலகத்திலே நீ வாழும் காலமெல்லாம் அடுத்தவனுக்கு நான் அம்பலப்படுத்தவில்லையோ அதே மாதிரி இன்றும் அதை மறைத்து உன்னை மன்னித்து விட்டேன் என்ற பதில் சேர்த்திருக்கிறார். இவனை பக்குவமாக சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், இவனை நான் மன்னித்து விட்டேன் என்றால் ரகசியம் பேசுவார். மலக்குமார்கள் முழு படைப்பினங்களுக்கும் கேட்க, அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட மனிதர் இதோ சுவர்க்கவாதியாகிவிட்டான் என்று அவனுடைய கையை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது முழு மனித சமுதாயமும் அவன் மீது பொறாமை கொள்ளும். அப்படி அல்ல, அல்லாஹ் நீதம் செலுத்த நாடி நீ செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். இவனை பிடிங்கள், பிடித்து விளங்க போடுங்கள், நரகத்திலே அவனை என் முகத்துக்கு முன்னால் நிறுத்தாமல் தூக்கி வீசிவிடுங்கள் என்று பயங்கரமான அமைப்பினை கர்ஜிப்பார். அந்த நேரத்திலே முழு மக்கள் மைதானம் எதிர்க்கத்தால் அதிர்ந்துவிடும். கூடி குறுகி தலை குனிந்து பார்க்கக்கூடிய எல்லோரிடத்திலும் ஒரு கேவலமான பார்வையை சுமந்தவனாக அவன் நரகத்திலிருந்து தூக்கி, அந்த மஹ்ஷரிலிருந்து தூக்கி நரகத்திலே வீசப்படுவான். இந்த ரெண்டுல ஒரு முடிவுதான் வரும். அதில் எனக்கு என்ன முடிவு வரப்போகிறது என்று யாருக்கு உறுதியாக தெரியுமோ, கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கும் தெரியாது. எனவே நாம் அந்த நாளைத்தான் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுங்கள். முடித்ததற்கு பின்னால் ஃபஹ்தூஹும் இலா ஸிராத்தில் ஜஹீம், சிராத்துல் ஜஹீம் என்ற அந்த சிராத் பாலத்தை காட்டுங்க. முஸ்லிம்களுக்கு தான் சிராத்துல் ஏற்பாடு, காஃபிர்களுக்கு கிடையாது. அதிலே நடக்க வேண்டும். அதற்கும் இஷார் முடியை விட மென்மையானது, அத்துமிலசை வாளை விட கூர்மையானது. பாவச்சுமை தலையிலே இருக்கும். ஒரு காலை எடுத்து வைப்பார், பிடிக்கிறதுக்கு பக்கத்திலே எந்த ஒரு கயிறோ கம்பியோ கிடையாது. ஒரு கல்லை தூக்கி வீசினால் அதன் பாதாளத்தில் சென்றடைவதற்கு 70 வருடம் போகின்ற ஆழத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற பாலம். அது சாதாரண பாலம் அல்ல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம், ஒரு காலை எடுத்து வைத்து விட்டு மறு காலை எடுத்து வைக்கின்ற வரைக்கும் அவர் படுகிற பால் இருக்கிறதே, உலகம் மாதிரி இருந்தால் கல்வி வெடித்து செத்து போயிருப்பார். அந்த மரணமே கிடையாது, அந்த மரணமே கிடையாது. யாரை தனே கத்தம்புரி ஹயாத்தி, இந்த ஹயாத்திற்கல்லவா நான் அமல் செய்திருக்க வேண்டும், இந்த நாளிலிருந்து தப்புவதற்கல்லவா நான் கொடுத்திருக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், உம்ரா செய்திருக்க வேண்டும், ஹஜ் செய்திருக்க வேண்டும் என்று புலம்புவான், கதறுவான். குர்ஆன் சொல்லுகிறது, அவருடைய புலம்பல்களை யாரை தனி இத்தகத்து மகர் ரசூலி சபீலா, உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மார்க்கத்தை, நபியுடைய சுன்னத்தை என் தலைமுடி வெட்டுவதிலிருந்து ஸ்லீப்பர் போடும் வரைக்கும் நான் பின்பற்றி இருக்க வேண்டாமா என்று அங்கு கை செய்யப்படுவார். இந்த நண்பர்களை நான் தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தானே நாசமா போய் இந்த இடத்திலே வந்து நான் சிக்கி தவிக்கிறேன். அந்த மோசமானவனை என் வாழ்க்கையின் நண்பனாக நான் ஆக்கியிருக்க கூடாது. அவன் தான் என்னை ஜினாவுக்கு, அவன் தான் என்னை மதுவுக்கு, அவன் தான் என்னை மாதுவுக்கு, அவன் தான் என்னை இனி செயல்களுக்கெல்லாம் பழக்கினானே, ஏன் நான் அவனை தோழமை கொண்டு அவனை நான் துரத்தி இருக்க கூடாதா என்று அந்த பாலத்தில் கூட பெற்ற தாய் ஞாபகத்திற்கு வராட்டியும், கண்ணியமான சகோதரர்களே, பெற்ற தகப்பன் அந்த நேரத்திலே சிந்தனைக்கு வராவிட்டாலும் கூட கெடுத்திய தோழன் அங்கு சிந்தனைக்கு வருவான் என்பதை குர்ஆன் சொல்லுது.
யாரை தனி குந்து துராவா, நம் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா? யாரை தனி குந்து நசிய மனுஷியா, என்னை அப்படி எல்லாம் மறக்கடித்திருக்க கூடாதா? யாரை தனி யாரை உண்மையிலம் தனிதினி, என்னுடைய தாய் என்னை பெற்றிருக்காமல் இருந்திருக்க கூடாது என்றெல்லாம் அந்த பாடத்தில் கை செல்லப்படுவார்கள். பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்கள். எனவே அந்த ரமதான் வந்தது, மாயமாய் மறைந்தது. இந்த ரமதானை நாம் எடுத்த பாடங்கள், நாம் பழகிய பழக்கங்கள், அமளிவாதத்துகளில் ஈடுபட்ட அந்த ஈடுபாடுகளை மௌத்து வரைக்கும் தொடர்ந்து நாம் செய்து அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நாளை மையமாக வைத்து பயத்தோடு அச்சத்தோடு அந்த நாளைக்கு தயாராக ஒரு உண்மையான முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள மாற்றிக்கொள்ள நாம் அனைவர்கள் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்திருக்க பெருமான், அத்துணை பாவங்களை உன் கழிப்பிடத்தை கொண்டு மறைத்து மன்னித்து தருவாயா. உலகத்திலே பசி வந்தால் யாரிடமாவது சாப்பாட்டை கேட்டுக் கொள்ளலாம் யாரும், தாகம் வந்தால் யாரிடமாவது வாங்கி தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம் நாயகன். பாவ மன்னிப்பை உன்னை தவிர வேறு யாருக்கும் கேட்க முடியாது யாரும். அந்த பாவ மன்னிப்பை தருகின்ற அதிகாரம் உன்னை தவிர வேறு யாரிடத்தில் கிடையாது ரஹ்மான். நீ மன்னிக்காவிட்டால் இன்னொரு இடத்தை நாடி செல்ல முடியாது யாரெல்லாம். எனவே நீ மன்னிப்பதை அதிகமாக விரும்புகிறாய் நாயனே. என்னுடைய அடியார்கள் மன்னிப்பு கேட்பதை நீ ஆவலோடு எதிர்பார்க்கிறாய் யாரெல்லாம். உள்ளத்தால் தௌபா செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயா. நாவினால் செய்கின்ற தௌபாவை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயா. யாரெல்லாம் பாவங்களை விட்டு நீ எங்களை தூரமாக்கி பாதுகாத்து விடுவாயா. பாவங்களில் ஏற்படுகின்ற ஓகங்கள் ஆசைகளை விட்டு எங்கள் கண்புகளை பரிசுத்தமாக்கி தூரமாக்கி வைப்பாயா. உனக்கு விருப்பமான அனுபவங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை மக்கூத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயா. எங்கள் பெற்றோர்கள் செய்த சகல பாவங்களை மன்னித்து தருவாயா. அயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களை விட்டு மறைந்து மன்னர்கள் வாழ்கின்ற பெற்றோர்களின் கபர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருவாயா. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை உரிமையமாக்கி விடுவாயா. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயா. முடிந்த ரமதானில் நாம் பிடித்த நோய்களை ஏற்றுக்கொள்வாயா. நாம் பொழுது தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயா. ஏற்றுக்கொள்வாயா. கொடுத்து முடித்த சகாத்துகள் சதகாக்களை அங்கீகரித்து தருவாயா. அதற்குரிய முழு கூலியையும் நிரப்பமாக தந்தருவாயா. அதிலே ஏற்பட்ட தப்புகள் தவறுகளை மறைத்து மன்னித்து தருவாயா. அந்த இபாதத்திற்கு பழகிய நாம் மௌத்து வரைக்கும் அந்த பழக்கத்திலே திரைத்திருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயா. கிழத்திலே வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பாதுகாத்து ரஹ்மான். அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்திரியால், எங்களுடைய மானங்களை பாதுகாத்து ரஹ்மான். சிறார்களுடைய உயிர்களை பாதுகாத்திரியால், அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்து ரஹ்மான். நோய்களை விட்டு அவர்களை பாதுகாத்திரியால், காயப்பட்டவர்களுக்கு சீக்கிரத்திலே குணத்தை ஏற்படுத்துகிறார். அவர்களுடைய எல்லா வகையான இருலோக தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொடுத்திரியால். யா அல்லாஹ், எத்துணை துன்பங்கள் வீரங்களுக்கு முகம் கொடுத்தார். ஒரு நாளும் சத்தியமாக உன்னை மோசமாக பேசலையா, உன்னை குறை சொல்லலையா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கமே அவர்களுடைய நாவுகளிலிருந்து வெளிப்படுகிறது. நாயன், எத்துணை துயரங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் வந்தால் ஒரு பெண்மணியை கூட கருதா இல்லாமல் பார்க்க முடியாத நாயன். அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் அது குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், குர்ஆனை முடிப்பவர்கள் முடிக்கிறார்கள், பாடமாக்கக்கூடியவர்கள் பாடமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நபிமார்கள் நலமாடிய பூமி. யா அல்லாஹ், குர்ஆன் பாதுகாக்கப்படக்கூடிய பிரதேசம். யா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாத்து தருவாயா. யகூதிகளுடைய சதித்திட்டங்களை கருதுபடியாக்கி விடுவாயா. ஆயுதங்களை செயலற்ற செய்து விடுவாயா. யாரெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரியா அல்லாஹ், அவர்களை அனைத்து நாசமாக்கி விடுவாயா. ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வருவாயா. ஈமானோடு வாழ்ந்து அதை ஈமானோடு கனிமாக முடிந்த நாவோடு சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடு சிரித்த முகத்தோடு உலகத்தை விட்டு செய்கின்ற பாக்கியமான மௌத்தியம் அனைவருக்கு நசீபாக்குவாயா. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.